இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பெண் குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலை அவசியமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஃப்ரைடே மினி விளாக் 2 பேருக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. எப்பவுமே பையனுக்கு வந்து ஸ்கூல் வைப்பாங்க, அவனுக்கும் நேற்று ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஸ்கூல் லீவுன்றதால கராத்தே மாஸ்டர் பெல் டெஸ்ட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் போனால் எப்படியும் மதியத்துக்கு மேலே ஆகிடும், அதனால காலையிலே சமையல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கடையில் உருளைக்கிழங்கு வாங்க போனால் இப்போ மண்ணு உருளைக்கிழங்கு கிடைக்கவே மாட்டேங்குது, அந்த இனிப்பு உருளைக்கிழங்கு தான் கிடைக்குது. அது சமைச்சு சாப்பிட்றதவே ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த பேபி பொட்டேட்டோவே ஓகேன்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கி இன்னைக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியிருக்கேன். பையனுக்கு டெஸ்ட்டு கிடையாது, அவனுக்கு வந்து பிளாக் பெல்ட் வாங்க போகிறான். இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு தான் அவனுக்கு டெஸ்ட்டு. பொண்ணு வந்து ப்ரௌன் பெல்ட் வாங்க போகிறா. ஸோ அந்த பிளேஸ்க்கும் போயாச்சு. ஃபஸ்ட்டு சிலம்பம் டெஸ்ட்டு தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. சிலம்பம் முடித்தவொடனே கராத்தே பெல்ட் டெஸ்ட்டு. இந்த சவுண்டை மட்டும் கேளுங்களா எப்படி இருக்குன்னு. ரீசெண்டாக நியூஸ்லலாம் கூட போட்டிருந்தாங்க, ஒரு சின்ன பொண்ணுக்கு கராத்தே தெரிஞ்சதால அவகிட்ட தப்பாக நடந்துக்க வந்தவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா அப்படின்ட்டு. முக்கியமாக பெண் குழந்தைங்க மனசாலையும் சரி உடலாலையும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். நான் வந்து 4 வருஷமாக என் பசங்க 2 பேரையுமே கராத்தே சிலம்பம் 2 கிளாஸ்க்குமே அனுப்பிட்டு இருக்கோம். பொண்ணு வந்து இப்போ ப்ரௌன் பெல்ட் தான் வாங்க போகிறா. அதுக்கான டெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருக்கோமே.